தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்கிட்ட 2 பேருமே போய் சொல்லியிருக்கிறிய. இவன் மாலை போட்டுட்டு மலைக்கு போறதா போய் சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு வாரான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு வருவீங்க. இந்த வீட்டுல பெரிய மனுஷி நீங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிறவ வாங்க வாங்கன்னு ஆரத்தி எடுக்கணுமா? மா, நாங்க போய் சொல்லிட்டு போனதுல தப்புதான். நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. ஏய், இதுக்கு மேல கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஊட்ட விட்டு வெளியே போங்க. அத்தை, ஏய், இன்னொரு வாட்டி என்ன அப்படி கூப்பிடாதடி. உண்மையாவே என்ன உன் மாமியாரா நினைச்சிருந்தீனா இப்படி என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருப்பீங்களா? மா, மறைக்கிறதுக்குன்னு இல்ல, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. லே, அவளை கூட ஒரு வகையில மன்னிச்சு விட்டுற வேண்டா. வேற எங்கேயோ இருந்து வந்தவ தானே. ஆனா நீ 10 மாசம் சுமந்து பெத்திருக்கேன்டா உன்னைய. நீயே என்னைய ஏமாத்திட்டு போயிட்டீல. கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் 2 பேரும் ஊரை சுத்திட்டு வரிய. ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்க கூட இல்லைன்னு சொல்லி தானடி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பிறவை எங்க இருந்துடி தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிற? இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு திரியிற சண்டைக்காரிய ஒரு பையன் கட்டிக்க மாட்டான்னு என் மவனை தலையில கட்டுறதுக்காக வளைச்சு போட்டு போய் சொல்லி உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க வீட்ல உங்கள்கிட்ட போய் சொல்லி கட்டி கொடுத்தது தப்புதான். ஆனா அது வேணும்னு பண்ணலைங்க அத்தை. அதாண்டி, வேணும்னு பண்ணல, எல்லாம் பிளான போட்டு தான் பண்ணிருக்கிறிய. தா போதான் போறேன். உங்க அப்பன்ட்டியும் உங்க ஆத்தா கிட்டயும் நியாயம் கேட்டு போவதானே போறேன். ஏமா, அவங்க பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு இப்ப போய் நியாயம் கேட்டு என்ன பண்ண போற? சண்டை தான் 2 குடும்பத்துக்கும் பெருசா வளரும். இது இப்படியே விட்டுருமா, தேவையில்லாம சண்டை வேணாம். அதானே, சாரு தான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறியல. கூட்டிட்டு போய் விளையாட வச்சு கூடவே இருந்து கூட்டிட்டுல வந்திருக்கிறிய. உங்களுக்கு எப்ப தெரியுமாக்கும்? உங்களுக்குமே தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? இல்ல நீங்களும் பிளான போட்டுதான் எங்க அம்மைக்கு தெரிஞ்சா திட்டுன்னு நீங்களே அது குழந்தை இறந்தியலா? ஐயோ அத்தை, இவங்களுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே தெரியும். அதானே, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சுக்காமல சப்போர்ட் பண்றிய. மா, சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் கண்ணுக்கினியா எதுக்குமே போவாது. உனக்கு வீட்டுல ஒரு நல்ல மருமவளா, எனக்கு நல்ல பொண்டாட்டியா ஊட்ட பாத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? எப்பா போதும்பா சாமி, நீங்க ஊட்ட பாத்துக்கிட்டதும் போதும், நல்ல மருமவளா இருந்ததும் போதும். லே, அவ விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும். அப்ப நீ ஒரு நல்ல மவன். ஆனா நீ சொல்லலையேடா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் முந்தானை புடிச்சிட்டு பின்னாடி தானடா போன நீயே. எப்ப என்னை ஏமாத்திட்டு உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவ பின்னாடி போனியோ அப்பவே நீ எனக்கு மவனும் இல்ல, நான் உனக்கு அம்மையும் இல்ல. ஐயோ அத்தை, இந்த வார்த்தைய மறுபடியும் சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால நீங்க 2 பேரும் பிரியறீங்களே, வேணாங்க அத்தை. ஏய், அது இப்பதான் உனக்கு தெரியுதாடி? அத உன் கழுத்துல அவன் தாலி ஏறினப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. உன்னால அந்த வீடு 2ஆக போதுன்னு. மா, தேவையில்லாம அந்த பிள்ளைய சும்மா நீ வம்பெடுத்துக்கிட்டே இருக்க. இது ஒண்ணும் சரியில்லை, பாத்துக்க. இப்ப என்ன, இந்த வீட்டுக்குள்ள நாங்க இருக்க கூடாது அதானே? ஆமாண்டா, இது ஒண்ணும் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு கிடையாது. என் புருஷன் சம்பாரிச்சு கட்டின வீடு. நீ தான் எனக்கு சோறு போட்டு காப்பாத்தணும்னு கிடையாது. என் மவன் மாறன் இருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டருக்கு படிச்சிருவான். இந்த வீட்டை வித்தாவது நான் அவனை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். அவன் என்ன காப்பாத்துவான். இந்த மாதிரி பொண்ணுங்களா ஊருக்குள்ள எங்கதான் இருக்கிறீங்க? ரோட்ல எல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து தனியா எங்கேயாவது ஏரியால ஊடு கட்டி இருக்கீங்களா என்ன? இருக்கும் இருக்கும். நீங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்து அவங்களை எல்லாம் சும்மா விடுவாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது ஒரு பொண்ணு சும்மா சாதாரணமா சுடிதார் போட்டு நீளமா முடி வச்சுட்டு பூதா வச்சிருக்கோம், அதுங்களே வரைக்க பாப்பாங்க. உங்களை எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, நம்ம லட்சியமே இதுதான். இந்த டாக்டர் படிக்கிறது, இந்த இன்ஜினியர் படிக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. 12ஆம் வகுப்பா முடிச்சோமா, பேருக்குன்னு ஒரு டிகிரியை படிச்சுமா, விவசாயத்தை பார்த்தமா, இந்த மாதிரி அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி கல்யாணம் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த பொண்ணி மாதிரி டாக்டருக்கு படிக்கிறேன், டீச்சருக்கு படிக்கிறேன்னு போனா எவன் மண்டை காயறது? பாவம், எங்க அம்மாவும் கண்ணுக்கினியா மதனியும் எவ்வளவு நாளைக்கு தான் தனியா கஷ்டப்படுவாங்க. சட்டு புட்டுன்னு முடிச்சுப்புட்டு நல்ல ஒரு பிள்ளையா பார்த்து கட்டிக்கணும். நான் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா கண்ணுக்கினியா மதனியும் எங்க அம்மையும் பாவம்ல, அதுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் ஒரு பையன் தானே, குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும்ல. அவன் ஒருத்தன் போதும்ல எனக்கு. என்னைய நல்லா வச்சு மகாராணியாட்ட பாத்துக்கிடுவான். நீ பாத்து கிழிச்சதெல்லாம் போதும். 2 பேரை வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது.
அத்தை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் பண்ணது தப்புதாங்க அத்தை. உங்க கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஆனா தயவு செஞ்சு ஊட்ட விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. கணிக்கிறியா? இருங்க, என்னங்க அத்தை இப்படி சொல்றாங்க? பயமா இருக்குதுங்க. ஏய், எதுக்குல பயப்படுற? என்னங்க? இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சிரிச்சு பேசியிருப்போமா? இல்ல. எங்க அம்மாக்கு பயந்துகிட்டு நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல தானே தூங்குறோம். ஆமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு. ஆனா நம்ம வாழ்க்கைய இது வரைக்கும் வாழவே ஆரம்பிக்கல. ஆமாங்க. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமாங்க. அத்தைய சமாதானப்படுத்துங்க. ஏ, அவங்கள எதுக்கு சமாதானப்படுத்தணும்? பிறகு யாரு, இதுதான் நல்ல சான்ஸ். வா, 2 பேரும் ஓடிடலாம். ஓடிடலாமா? எனக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னமோ ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியா? ஐயோ அடியே, அது இல்லடி. நம்ம 2 பேரும் போய் தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? ஏனுங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படிங்க நம்ம ஊட்ட விட்டுட்டு அத்தைய விட்டுட்டு நம்ம தனியா போறது? சரிப்பட்டு வராதுங்க. நீங்க என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க? வேணாங்க, அம்மாவெல்லாம் அப்படி விட்டுட்டு போக கூடாதுங்க. அந்த பாவம் நம்மளத்தான் வந்து சேரும். ஏண்டி, நான் என்னமோ எங்க அம்மாவை ரோட்ல விட்டுட்டு வந்த மாதிரி சொல்ற? இந்த வீட்ல மட்டும் தாண்டி நம்ம இருக்க மாட்டோம். எங்க அம்மாக்கான வரவு செலவு, சாப்பாட்டு காசு, காய்கறி காசு எல்லாம் நானே கொடுத்துக்கிறேன். ஏய், இந்த வீட்ல மொத்தம் நீ நிம்மதியா இருந்தியா? இல்லல, பிறகு என்ன யோசிக்கிற? வா, அப்படியே சட்டு புட்டுன்னு கிளம்பலாம். ஏனுங்க? ஹேய், என்ன 2 பேரும் அங்க என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த அம்மா கால்ல விழுந்து கெஞ்சி கதறி இங்கே இருந்துக்கலான்னு பாத்துட்டு இருக்கிறீங்களா? விளங்கிரும். என்ன ஆனாலும் சரி, உங்களை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. மா, நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, இந்த வீட்ல நாங்க இருக்க கூடாது அதானே? சரி சரி, இதுதான் உன் முடிவுனா இந்த முடிவுக்கு நானும் கட்டுப்படுறேன். இப்பவே நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீயா வந்து கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ அத்தை, இவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. அப்படிலாம் பண்ணிவிடாதீங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன். ஏனுங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இது நம்ம வீடுங்க. இது நம்ம அத்தை. ஹே, என்னடி நம்ம வீடு ஏன் வீடு ஓ வீடுன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன். போடி வெளியே. லூசு, வந்து தொலைடி. ஏனுங்க? ஏனுங்க நோடுங்கன்னு இருந்தீங்கன்னா வாய் கிழிச்சிருவேன். வாடி. இதான் சாக்குன்னு வெளியே வந்து புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாப்பாலாம். வாடி வெளியே முத. ஏமா, இங்க பக்கத்துலதான் வீடு எடுத்திருக்கேன். அப்பப்ப வருவேன். என்ன வாசல்லே வந்து உன்னை பாத்துட்டு போயிருவேன். நீயா உள்ள வான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன். சோத்துக்கு உன் மருந்து மாத்திரிக்கலாம், நானே காசு தந்துக்கிறேன். என்ன? சரி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருந்துக்க. இவன் பேசிக்கிட்டு இப்படி வரப்ப போறத பார்த்தா என் மேல உள்ள பயத்துல போன மாதிரி தெரியலையே. நல்ல எஸ்கேப் ஆகி ஜாலியா இருக்கிற போற மாதிரில தெரியுதே. ஏன் சீனியம்மா, அவசரப்பட்டு இதுங்க 2த்தையும் ஒன்னா வெளியே அனுப்பி தப்பு பண்ணிட்டியோ? பொன்னி, லே அன்பினியா, பொன்னி, ரொம்ப பேசாத. வாய் ரொம்ப அசைச்சா கண்ணெல்லாம் வலிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உன் முகத்துல நிறைய கிளாஸ் பீசஸ் எல்லாம் குத்தி இருக்குது பொன்னி. வலி இல்லல, பரவாயில்ல. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் உசரே வருது பொன்னி. லே, ஒன்னும் இல்லல, பயப்படாத. நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்ப சொல்ற நல்லா இருக்கேன்னு. நீ வேகமா போய் கார்ல அடிச்சுக்கிட்டு விழுந்தோடனே நான் எப்படி பயந்தேன் தெரியுமா? ஐயோ, அது நேர்ல இன்னும் என்னால கண்ணை மூடினாலே அதுதான் வருது. ஏதோ என் நேரம் அப்படி ஆயிப்போச்சு. உற்று, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல. எவ்வளோ நாள் இங்க இருக்கணும்? டாக்டர் எதுவும் சொன்னாலா? எல்லாம் முடிஞ்சிருச்சு பொன்னி. இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டேன். அப்படியா? சரி. அள்ளி மாறாளா எங்க? மாறன் கேன்டீனுக்கு போயிருந்தான். அவனை பார்த்து கூட்டிட்டு வரதுக்காக அள்ளி போயிருக்கா. அன்பினியா, நம்மள ஹாஸ்டல்ல இருந்து தேடினாங்களா? அது ரத்னவேல் பாண்டியன் சார். அவருக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப திட்டுவாரே. ஐயோ பொன்னி, நீ போய் வேகமா அடிச்சுக்கிட்டு விழுந்ததே அந்த ஆளோட கார்ல தான். சொல்ல போனா அந்த ஆளுதான் வேகமா வந்து உன் மேல மோதிட்டான். ஐயோ, என்னல சொல்ற? அப்ப அந்த ஆளு நம்ம வெளியே சுத்தினதெல்லாம் பார்த்துட்டாரா? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பாவா பண்ணிட்டோம்? ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சுத்தலான்னு வந்தோம். அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. அந்த ஆள் ஒன்னும் நம்ம மேல கோவமாலாம் இல்ல. உன்னை இடிச்சிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? ஆபரேஷன் பண்றதுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கே அந்த ஆளு தான் உனக்கு ரத்தம் கொடுத்தான். அன்பினியா, என்னல சொல்ற? உண்மையாவா? அட ஆமா பொன்னி, ஏ பாசிட்டிவ் பிளட் தேவைப்பட்டுச்சு.
எனக்கு இருந்துச்சு நான் தரேன்னு சொன்னேன். ஆனா ஆஸ்பத்திரியில என்னோட வயசுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அந்த ஆளுக்கும் ஏ பாசிட்டிவான். அந்த ஆளு தான் உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தான். ஓ சரி சரி. இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு என் ரத்தம் உன் ரத்தத்தோட கலந்துருக்கும். ம் அதான் உனக்கு ரத்தம் போயிருந்துச்சுல, அதுதான் நான் கொடுத்திருந்தா என் ரத்தம் உன் உடம்புக்குள்ள போயிருக்கோன்னு சொல்ல வந்தேன். ம் சரி. இல்ல அப்புறம் எனக்கு இப்படி ஆனது ஆத்தாக்கு தெரியாதுல்ல, யாராவது ஃபோன் போட்டு சொல்லிட்டீங்களா? ஆஹா இல்ல பொண்ணி, நாங்க யாரும் சொல்லல. அந்த சார் சொல்றேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் ஆத்தா ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லி வேணாம்னு சொல்லிவிட்டேன். ரொம்ப பயந்துட்டேன், எங்க நீங்க யாராவது ஃபோன் போட்டு சொல்லிருப்பீங்களோன்னு. பொண்ணி, சார். இப்ப உடம்புக்கு பரவாயில்லையாம்மா? எங்கேயாவது வலி இருக்கா? இல்ல சார், வலிலாம் எதுவும் இல்ல, இப்ப பரவாயில்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. நாளைக்கு காலையில நாங்க கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புறோம். இல்ல ஒரு 2-3 நாள் அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டுமே, பாவம் இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சது. ஹாஸ்டல்ல கூட ரெஸ்ட் எடுத்துட்டு 4வது நாள் இங்க இருந்து எல்லாரும் கார்ல கிளம்பிருங்க. இல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் ஆன கையோட இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறோம். இங்க வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம். ஒரே கரகம் முடிச்ச மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போறோமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு நல்லது. சரி, உங்க விருப்பம். சார். சொல்லுமா. கத்தி பேச முடியல, கொஞ்சம் பக்கத்துக்கு வரீங்களா? சொல்லுமா. எனக்கு நீங்க தான் ரத்தம் கொடுத்ததா அன்பினியா சொன்னா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப நம்ம உள்ள போனோம்னா பொன்னி நம்மள மாமான்னு கூப்பிடுறோம். பிறகு யார் இது என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு கிடப்பான். அதனால வெளியவே இருப்போம். சரியான நேரத்துல ரத்தம் கொடுத்து என் உசுரவே காப்பாத்தி இருக்கிறீங்க. இதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். பொன்னி, விதி எப்படி விளையாடுது பாத்தியா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரத்தத்தையே சாகடிக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு அவனோட ரத்தத்தையே கொடுத்து அவன் பொண்ணவே காப்பாத்திருக்கான். ஆனா ஒரு வேலை இப்ப நீதான் அவன் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பயத்துலதான் நான் சொல்லாம இருக்கேன். நீ ஆபரேஷன் முடிச்சு நல்ல குணமாய் வரணும்னு கோயில்ல வேண்டிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். திருநீரை வச்சு விடுங்க சார். என்னுயிரணுவின் வரமுன்னுயிரலவா, மண்ணில் வந்த நான் உன்னகலவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. நீ சீக்கிரம் குணமாயிருவாமா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னை ஆஸ்பத்திரி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேண்டீன்ல வந்து உட்கார்ந்திருக்கிற? யல்லி தள்ளுப்ல மறைக்காத. மறைக்க என்ட அறிவு கட்ட நாயே. என்ன என்ட பொண்ணி உனக்கு தங்கச்சி முறை தானே? அவங்க அம்போடு படுத்து கிடக்குறா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. கொஞ்சமாவது உனக்கு அந்த ஈவருக்கு இருக்குதால? அந்த வெங்காயம் எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு அவ பக்கத்துல கணத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துருந்தா சரியா போயிருமா? அத கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடும்ல, அப்ப நம்ம நல்லா ஜாலியா பேசணும்ல. உங்களை எல்லாம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா நானும் சோகத்தின் உச்சத்துக்கு போயிருவேன் போல. அதான் கொஞ்சம் சந்தோஷமா ரிலாக்ஸ் பண்ணலான்னு கேண்டீனுக்கு வந்தேன். பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இவ்வளவு நல்ல நல்ல பிள்ளைங்க வந்துகிட்டு போதுங்க. ஏன்லே இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் எங்கதான் இருக்காங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? லே, சுட சுட காப்பி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க உட்கார்ந்து என்னல பேசிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏடி, என்ன தலை போற விஷயமா நடந்துச்சு. அந்த புள்ளதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருமே. இதுக்கு மேல என்னல பண்ண சொல்ற? அங்க எல்லாரும் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக அவ எப்ப கண்ணு முழிப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்து ஜாலியா இருக்கல்ல நீ? வாடா போதாங்க. ஷோ, நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டா போதுமே, அது பொறுக்காதே. சரி சரி, வந்து தொலைறேன் போ. வாங்க இன்ஜினியர். மேடம், எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்க கஷ்டமா இருக்கு மேடம். அதெல்லாம் சீக்கிரம் ரெக்கவரி ஆயிடுவேன். சரி, ஃபேக்டரி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மேடம், என்னோட ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அங்கதான் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வீடியோ கால் பண்றேன், லைவாவே பாருங்க. சூப்பர், காட்டுங்க. அடி பாவி,
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் அப்ப போய்கிட்டு தான் இருக்கா? ஆட்டா கிட்ட இருந்தோம் மீதி இருக்க 8 பேர் கிட்ட இருந்தோம் ஏமாத்தி அந்த இடத்தெல்லாம் புடுங்கினியே, அதுல நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கியா? இதெல்லாம் பார்க்காம மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவள சும்மாவே விடக்கூடாது. மேடம் பாருங்க மேடம், விவசாய நிலத்தை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடியில தோண்டி மத்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சாயில் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் லேப் டெக்னீஷியன்ஸை நாளைக்கு வர சொல்லியிருக்கோம். வாவ் கிரேட். இந்த இடம் சைட்ல இருக்கும், அப்போ ஃப்ரண்ட்ல அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க மேடம், அங்கேயும் ஒர்க்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு 2-3 டேஸ்ல சாயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பரா சமப்படுத்திடுவோம். எல்லாம் ப்ராப்பரா சமப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் மேம். ஓகே. கண்டிப்பா சாயில் டெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா அது விவசாய நிலம், அதுல நம்ம பில்டிங் கட்டுறப்போ ஏதாவது ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். நிலத்தெல்லாம் சமப்படுத்துறாங்களா? இதை உடனே நிறுத்தி ஆகணுமே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். மேடம் அதுலதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். சார் என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பின்னாடி எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. எந்த துறை மினிஸ்டர்ஸ்னாலுமே எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. மேடம் லேண்டோட அப்ரூவல் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அப்ரூவ் ஆகி வரல. அதுக்குள்ளேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இது ஒபிஷியலாவோ லீகலாவோ எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா பிரச்சனை. ஆஹா, சூப்பரான மேட்டர் கிடைச்சிருக்கே. லேண்ட் அப்ரூவல் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அடியே உன்னை அடி விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாரு. இது ஒண்ணு போதுமே. லீகலா கேஸ் போட்டா கண்டிப்பா உன்னை கூண்டுக்குள்ள ஏத்திடுவாங்க. என் புருஷனே டிஎஸ்பிடி, அவர்கிட்டயே மோதலான்னு பாக்குறியா? இரு முதல்ல அவருக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஐயோ இவ்வளவுதான் ப்ராப்ளமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சார். மேடம் கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லைன்னா சின்னதா வீடு கூட கட்ட முடியாது. இவ்ளோ பெரிய ஃபேக்டரி கட்ட போறீங்க, அசால்ட்டா சொல்றீங்க. சார் அதெல்லாம் டூப்ளிகேட் அப்ரூவல் நான் ரெடி பண்ணிட்டேன். டூப்ளிகேட் அப்ரூவலா? மேடம் மாட்டினீங்க, அவ்வளவுதான், மறுகையா பண்ணிடுவாங்க. யாருக்கிட்ட? யாருக்கிட்ட மேடம்? போலீஸ் கிட்ட, மினிஸ்டர் கிட்ட, சிஎம் கிட்ட, இவங்கள்ட்ட தான். யோ டூப்ளிகேட் அப்ரூவலை சைன் பண்ணி கொடுத்ததே சிஎம் தாயா. மேடம் நீங்க பெரிய ஆளுன்னு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரியாம போச்சே. அப்ப சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்னும் ஒரே மாசத்துல பில்டிங்கே கட்டி முடிச்சிருவோம்.